போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்க போவது யாரு. இன்னைக்கு சமைக்க போவது யாரில் ஷெரின் ஒரு சூப்பரான ஃபிஷ் கட்லெட் செஞ்சு காமிச்சிருக்காங்க. வாங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம ஃபிஷ் கட்லெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் வந்து 4 திலாப்பியா பீசஸ் எடுத்திருக்கேன். இது வந்து போன்லெஸ் ஃபிஷ். நம்ம ஊரில் வந்து நம்ம வஞ்சர மீன் வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் அடிஷ்னலாக பண்ணணும் போன் இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் 2 சின்ன சைஸ் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்குவோம். ஒரு வெங்காயம், இந்த சைஸ் வெங்காயம் வந்து நான் வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் மசாலாவுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துருக்கிறது வந்து மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், சீரகம், சோம்பு. இந்த கப்பில் வச்சுருக்கிறது வந்து கரம் மசாலா. அதை வந்து நம்ம கடைசியாக ஆட் பண்ணுவோம், அதனால் அதை செப்பரேட்டாக வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம கடைசியில் அந்த பேட்டரி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஒரு கார்ன்மீல் மிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும், அதனால் இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடரே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலருக்கு கேசரி பொடியும், உப்பும், மிளகாத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபிஷ்ஷை வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேனில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த தண்ணியில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த மசாலா எல்லாமே, இந்த கரம் மசாலா தவிர்த்து இருக்க மற்ற மசாலாஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொதிச்ச உடனே ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதுலேயே நம்ம இந்த ஃபிஷ்ஷையும் போட்டு எல்லாமே சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாகிட்டுருக்கு. நான் இந்த மசாலாலாம் போட்டுறேன். நம்ம அந்த கரம் மசாலாவை தவிர்த்து இருக்க மற்ற மசாலா எல்லாமே வந்து நம்ம அந்த தண்ணியில் போட்டிருக்கணும். நீங்கள் தண்ணி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க. அந்த மீனுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம அந்த தண்ணி வந்து சுண்டுற அளவுக்கு நம்ம வந்து மீனை வந்து அப்படியே போட்டு வேக வைக்க போகிறோம். அதனால் நம்ம ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப நேரம் வந்து அதை சுண்ட வைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நான் இந்த மீனை வந்து எடுத்து இதில் போட போகிறேன். மீன் வந்து ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். நம்ம ரொம்ப நேரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பட் ஆனால் 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம இதில் அப்படியே நல்லா ஸ்மாஷ் பண்ணி வேக வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இதே மாதிரி நம்ம வந்து வெஜ் கட்லெட் இல்லைனா மட்டன் கட்லெட் ரெண்டுமே வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பண்ண ப்ரொசீஜர், இப்போ நம்ம இந்த மீட் வேக வைக்கிறது மட்டும் தான் வந்து வேரி ஆகும். நம்ம மட்டன் கட்லெட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குக்கரில் மட்டனை ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். இல்லை நம்ம வந்து வெஜிடபிள் கட்லெட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான வெஜிடபிள், அதாவது இந்த பட்டாணி, பீன்ஸ், கேரட் இது எல்லாமே வந்து நம்ம மைக்ரோவேவ்லேயே வேணால் வேக வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம குக்கரில் வேக வச்சோன்னா ரொம்ப வெந்துடும். அதனால் நம்ம மைக்ரோவேவில் சும்மா ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 6 மினிட்ஸ் அப்படி ஹாஃப் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வதக்கும் போது நம்ம அதே சேம் ப்ரொசீஜர் வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். இந்த ஃபிஷ் வேக வைக்கிற ஸ்டெப் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேரி ஆகும். மீட்னால் நம்ம வந்து குக்கரில் பண்ணணும், வெஜிடபிள்ஸ்னால் நம்ம வந்து மைக்ரோவேவில் அந்த மாதிரியே நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். வந்து மீன் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பக்கம் திருப்பி போட்டுருவோம். ஸோ தட் 2 சைடுமே ஈஸியாக நல்லா குக் ஆகணும். இதை நம்ம அப்படியே இந்த தவாலேயே வச்சு ஸ்மாஷ் பண்ணிடலாம். அது நல்லா பொடி பொடியாகி அந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நம்ம சுண்ட வச்சுக்கணும். இது நம்ம ஊரில் நம்ம வஞ்சர மீன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதே மாதிரி மெத்தடில் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். தவாவில் குக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு முன்னால் நல்லா வேக வச்சு நம்ம வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றின உடனே நம்ம வந்து கையில் வந்து நம்ம செப்பரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ தட் நம்ம முள்ளெல்லாம் வந்து கையிலேயே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை பொடி பண்ணிவிட்டு நம்ம வெங்காயத்தோடு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு அடிஷ்னல் ஸ்டெப் நம்ம பண்ணோம். நம்ம ஒரு வஞ்சர மீனில் பண்ணுறோம் அப்படின்னாக்கா வேறு எந்த மீன்லேயும் பண்ணால் அவ்வளோ நல்லா வராது. பட் வஞ்சர மீனில் வந்து நல்லா வரும். இப்படி நம்ம இப்போ 2 சைடும் வேக வச்சு இப்போ இது வந்து நம்ம ஆல்ரெடி போன்லெஸ் ஃபிஷ் எடுத்துருக்கிறதுனால இதை நம்ம மெதுவாக வந்து அப்படியே ஸ்மாஷ் பண்ணிடலாம். இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் இந்த ஃபிஷ்ஷும் நல்லா வெந்து தண்ணி சுண்டு இது நல்லா அப்படியே பவுடர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கணும். வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த ஃபிஷ் நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இப்படி ஸ்மாஷ் பண்ணவே நல்லா
ஸ்மாஷ் ஆகிடுது. ஸோ நான் இதை வந்து நல்லா பிரேக் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக நமக்கு தேவையான மாதிரி நான் வந்து அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா தண்ணி எல்லாமே வந்து நல்லா வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நல்லா சுண்ட வைக்க போகிறோம். அது டோட்டலாகவே அந்த தண்ணி ஃபுல்லாக போகிற அளவுக்கு நம்ம இப்போ வந்து அடுத்து சுண்ட வைக்க போகிறோம். இதை ஃபிஷ் வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கையும் வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம அடுத்து வெங்காயம்லாம் வதக்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் உருளைக்கிழங்குமே இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபிஷ் வந்து ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து இதில் நம்ம ஃபிஷ் மட்டுமே யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். நீங்கள் நினச்சிருக்கலாம் நம்ம நான்வெஜ் பண்ணுறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. நம்ம மீட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சிக்கன் இல்லைனா நீங்கள் மட்டன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். ஆனால் நீங்கள் இந்த இதில் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர்ஸ் ரொம்ப வந்து என்ஹான்ஸ் ஆகி தெரியும். ஸோ நீங்கள் ஒரு வேளை இல்லை இஞ்சி பூண்டு டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் வேணும், உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் அவ்வளோ ப்ராமினெண்ட்டாக வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து ஆனியனோட நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து தண்ணி எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு, நல்லா குக்கும் ஆயிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே பேனில் வந்து நம்ம வந்து ஆனியனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம இதே பேனில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் நான் இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட போகிறேன். எனக்கு வந்து ஆனியனோட ஃப்ளேவர் அதிகமாக இஷ்டம். அதனால் நான் வந்து கொஞ்சம் நிறையவே ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஆனியன் அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு 3/4 ஆனியன் அந்த மாதிரி போட்டால் கூட போதுமாக இருக்கும் இதுக்கு. ஏன்னா இதில் மெயினாக வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் அப்படின்னும் போது அது அந்த உருளைக்கிழங்கும் அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டு தான். ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு வந்துட்டு இப்போது ஃபிஷ்ஷு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கட்லெட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வெங்காயம் நல்லா வந்து ஒரு கிறிஸ்டல் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்குவோம். இது வெங்காயம் நல்லா வெந்துட்டுருக்கு. இதை நான் கொஞ்சோண்டு இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் இல்லைனா சிக்கன் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த சவுத்தி ஸ்மெல் இது பண்ணுறதுக்காக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுனா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இப்போ நான் வந்து அப்படியே நம்ம முதல்ல எடுத்து வச்சுருந்தேன் அந்த கரம் மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம திரும்ப இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்ல தண்ணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த இதில் நம்ம சார்ட் பண்ணும்போது போயிடும். அதனால் நம்ம வந்து இந்த ஆனியனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்மளுக்கு வந்து நல்ல ஆல்ரெடி குக்காக இருக்குது. உருளைக்கிழங்கு நம்ம செப்பரேட்டாகவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஃபிஷ்ஷு ஆனியன் எல்லாமே வந்து குக்காக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம இந்த கட்லெட் இந்த பொட்டேட்டோ இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேக்கேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணணும். அது ஒரு ஸ்டெப்பாக மிச்சம் இருக்குது. இப்போ இது நல்லாவே வதங்கிடுச்சு. எல்லாம் தண்ணியெல்லாம் வந்து நல்லா சிந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த பொட்டேட்டோ வந்து இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே நல்லா அப்படியே ஸ்மாஷ் பண்ணி விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து கடைசியில் வந்து நம்ம இந்த கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டர் கொடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து இறக்கி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஒரு பேட்டீஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போது இந்த பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து இந்த எடுத்து வச்சுருக்க சால்ட்டு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர். இதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி பவுடர் பதிலாக நீங்கள் வந்து ஏதாவது ஃபிஷ் ஃப்ரை மசாலா இல்லை சிக்கன் 65 மசாலா யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம்.
அதுக்கப்புறம் நான் ஒரு பிஞ்ச் வந்து நான் கேசரி கலர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து முட்டை கூட பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா முட்டையை உடைச்சிட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டுட்டு பெப்பர் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் வந்து டிப் பண்ணி வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணலாம். ஸோ முட்டை இஷ்டம் இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு வெளியே கட்லெட்டோட க்ரஸ்ட்டு வந்து கொஞ்சம் சாஃப்ட் க்ரஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே வந்து ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக இருக்கணும் க்ரஸ்ட்டு அப்படின்றதுனால நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மட்டுமே யூஸ் பண்ணுறேன், எக் யூஸ் பண்ணாமல். இப்போ வந்து இந்த பேட்டி மிக்ஸ் வந்து நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பேட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வேணாலும் போடலாம். இப்போ பசங்களுக்கு வந்து போண்டா இஷ்டம் அந்த மாதிரி ஷேப்பில் வேணும்னா நீங்கள் அப்படியே உருண்டையாகவே போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் கட்லெட்டோட ஷேப்பில் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டிஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஷேப்பில் எடுக்க போகிறேன், பேட்டி ஷேப். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இருக்க மிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பேட்டிஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி பேட்டிஸ் எல்லாமே பண்ணி வச்சுட்டோம். இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 24 பீசஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த குவான்டிட்டி எடுத்திங்கனாக்கா. ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து நான் எண்ணெய் வச்சுருக்கேன் சூடாகிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ரெடியாக இருக்குது, நம்ம செஞ்சு வச்ச பேட்டரும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணி டிப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணிடலாம். நமக்கு டீப் ஃப்ரை வேண்டாம், உங்களுக்கு வந்து சும்மா தவாவில் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேட்டர் ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் தவாவில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அது ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ். இல்லை உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இருக்குது, இல்லை நீங்கள் ஓவனில் அப்படியே வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்காலும் நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கெல்லாம் தெரிஞ்சு வெளியே வரக்கூடாதுங்கிறது ரீசனுக்காக தான். ஸோ இது நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியான ஒரு கட்லெட் தரும் இந்த பேட்டர். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை ஸ்டார்டர் இந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து திருப்பி போட்டு 2 சைடுமே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நல்ல கலர் இருக்குது, அதே மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சு. எல்லாமே வந்து ஏற்கனவே எல்லாமே குக் ஆகிருக்கு கம்ப்ளீட்டாக. அதனால் நம்ம வந்து இதில் இந்த டீப் ஃப்ரையில் வந்து அந்த வெறும் அந்த க்ரஸ்ட்டுக்காக மட்டும்தான் நம்ம வந்து பண்ணுறோம். இது நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வெளியே எடுத்துடலாம். ட்ரெயின் ஆகிறதுக்காக கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் வந்து ட்ரெயின் ஆக வச்சுட்டு அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் எல்லாம் உறிஞ்சதுக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பர் கிறிஸ்பியான ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்களா? நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமைக்க போவது யார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.